கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். அந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். இந்த நாள் தியானத்திற்கென்று சங்கீதம் 50 அதிகாரம் 15 நாம் வாசிப்போமானால், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவருக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது அநேக மனுஷரை அவர் நம்பினார். இந்த ஆபத்துல கண்டிப்பா என்னை விடுவிப்பாங்க, நிச்சயமாகவே எனக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவரையே அவர் நோக்கி பார்த்திருந்தாரு. ஆனா அந்த ஆபத்து அவர்களுக்கு நேரிடும் போது யாரெல்லாம் உதவி செய்வேன் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்தார்களோ அவர்கள் ஒருவரும் அவருக்கு உதவி செய்யவில்லை, அவர்களை விடுவிக்கவில்லை. ஆனா கடைசி நேரத்தில் அந்த ஆபத்து சூழ்நிலையில அவர் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது அவரை விடுவித்தார். அவர் அநேக பிள்ளைகளுக்கு போய் தேவன் செய்த நன்மைகளை குறித்து சாட்சியாக சொன்னார். உனக்கு வருகிற ஆபத்து, நெருக்கம், இடுக்கண், வியாதி நிமித்தமாய் வருகிற மரண போராட்டம், கடன் பாரத்து நிமித்தமாய் வருகிற உபத்திரம், குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் வருகிற சண்டைகள், இது நிமித்தமாய் வருகிற உபத்திரத்து நிமித்தமாய் நான் இருப்பதை விட மரித்து போவதே நலமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் மனவேதனையோடு துக்கத்தோடு காணப்படும் போது, இந்த ஆபத்து நேரத்தில், இந்த நெருக்கத்தின் நேரத்தில் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நிமித்தமாய் உங்களுக்கு ஆபத்து நேரிடும் என்று அறியும் போது, உங்களுக்கு அந்த ஆபத்து நெருங்கும் போது நீங்க கர்த்தரை நோக்கி, நாமும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரம், கஷ்ட நேரங்களிலே, நமக்கு வருகிற நெருக்கங்களின் நேரங்களிலே, ஆபத்து சூறாவளியை போல வருகிற காலங்களிலே, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் நிச்சயமாகவே அவர் நம்மை விடுவிப்பார். நாமும் போய் கர்த்தருடைய நாமத்தை மற்றவர்களிடத்தில் மகிமைப்படுத்துவோம். தேவனை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை தருவார். அப்படி விடுதலை கொடுக்கும் போது மற்றவர்கள் இந்த சூழ்நிலையில இருக்கும்போது, அவருடைய கஷ்ட கண்ணீரின் நாட்களிலே அவர்களுக்கு ஒரு ஆபத்து சூறாவளியை போல் சூழ்ந்து கொள்ளும் போது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர்களிடத்துல போய் உங்களுடைய சாட்சிகளை நீங்க சொல்லுவீங்க. இந்த சாட்சிகள் நிமித்தமாய் அவர்கள் கர்த்தரை நோக்கி, அவருடைய ஆபத்து காலங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாய் அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். அவர்களும் தேவனுடைய நாமத்தை மற்றவர்களிடத்தில் அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். நாம் ஆபத்து காலங்களிலே அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால், நம்முடைய கஷ்ட கண்ணீரின் வியாகுல சஞ்சலங்களின் நேரங்களிலே அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நாம் தேவ சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள பரிசுத்தரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என் ஆபத்தை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. எசப்பா, இந்த ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், என்னை விடுவியும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தகப்பன் நீர் விடுவித்ததற்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி சோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.